புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 31 முதல் 47 படி. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேண்டி ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கலிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் நற்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்பதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை, அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பினவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே. அம்மறைநூல் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே. உங்களால் எப்படி என்னை நம்ப முடியும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு இளைஞன் தன்னுடைய பங்கிலிருந்து பாத யாத்திரை, திரு யாத்திரைக்காக புறப்பட்டான். அப்பொழுது ஒவ்வொரு தேவாலயமாக அவன் போய்கொண்டிருந்த பொழுது அது இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த சொந்த தேசத்திற்கு அவர்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார்கள். அப்பொழுது அவன் இயேசு பிறந்த இடத்திற்கு போய் அங்கே முழந்தால் படியிட்டு, இயேசுவே, இங்கே தானே நீர் எனக்காக மனிதனாய் அவதரித்தீர். எந்த கடவுளும் செய்ய முடியாததை, செய்ய விரும்பாததை இந்த ஈனப் பிறவியான மனித பிறவியை எடுத்தீரே அப்படின்னு கண்ணீர் விட்டு ஆராதித்தான். பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் அறிஞர்களோடு வாதிட்டு கொண்டிருந்தார் அல்லவா, அந்த இடத்திற்கு போய், ஆண்டவரே, ஞானத்தின் வார்த்தையை இங்கே தானே மக்களுக்கு, பரிசேயர்களுக்கும் குருக்களுக்கும் நீர் போதித்தீர் என்று தியானித்தான். பிற்பாடு அவர் வாழ்ந்த நாசரேத் ஊருக்கு வந்து அவர் தச்சு வேலை செய்த அந்த இடத்தை எல்லாம் பார்த்து, சாதாரண மனிதனோடு மனிதனாக உம்மை தாழ்த்தி கொண்டீரே, வேர்வை சிந்தி பணி செய்தீரே என்று அங்கேயும் தியானித்தான். அதன் பிற்பாடு ஒரு மலைக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள்.
அங்கேதான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மலைப்பொழிவு போதிக்கப்பட்டது. உலகமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய நற்செய்தியை அங்கு போதித்தார். உலகமே பணக்காரர்களும் செல்வந்தர்களும் உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்களும் அழகுடையவர்களும் தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அல்ல அல்ல, எளிய மனத்தோரை பேறு பெற்றோர், இரக்கமுடையவர்களே பேறு பெற்றோர், ஏழைகளே பேறு பெற்றோர், சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், நீதிக்காக துன்பத்திற்குள்ளாகிறவர்கள் பேறு பெற்றோர், தங்கள் துயரத்தில் கடவுளுக்காக நிற்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று அவர் சொன்ன போதனை அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அவன் நன்றி சொல்லி அடுத்ததாக கடற்கரைக்கு போனார்கள். அங்கேதான் படகிலிருந்து இயேசு மக்களுக்கு போதித்தார். அந்த கடற்கரை, கலிலேய கடற்கரையில் நின்று அவன் இயேசுவின் குரலை தியானித்தான். இப்பொழுது எருசலேம் தேவாலயத்திற்கு போனார்கள். அங்கேதான் இயேசு தீர்ப்பிடப்பட்டு சிலுவை சுமத்தப்பட்டு எருசலேம் வீதிகளில் அவர் நடத்தப்பட்டார் அல்லவா? அந்த வழிகளெல்லாம் நடந்தான். நாம் நினைப்பது போல இயேசு பாடுபட்ட இடங்களில் ஒரே பக்தி பரவசமாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோமே, அப்படி அல்ல. அங்கு ஒரே வியாபாரம் தான் நடந்து கொண்டிருந்தது. அவற்றின் மத்தியிலும் அவர் விழுந்ததை, எழுந்ததை, அடிபட்டதை, சீமோனை சந்தித்ததை, வெரோனிக்காலை சந்தித்ததை, எருசலே மகளிருக்கு ஆறுதல் கூறியதை, ஆடை அவிழ்க்கப்பட்டதை, அத்தனையும் தியானித்தார். கடைசியில் இந்த சுற்றுலா நடத்தினவர்கள் கல்வாரி மலைக்கு அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் கதறி அழுதான். இங்கேதான் ஆண்டவரே நிர்வாணமாக்கப்பட்டேன், இங்கேதான் உடைய கைகளும் கால்களும் சிலுவையில் அறையப்பட்டன என்று சொல்லனா துயரத்தோடு அன்பின் மிகுதியால கதறி அழுதான். மற்றவர்களும் அழுதார்கள். ஆனால் இவன் அதிகமாக தியானித்ததுனால அந்த இயேசுவின் சிலுவை எங்கே நட்டார்களோ அங்கே தாழ்ந்து பணிந்து தேம்பி தேம்பி அழுதான். என்னவென்று சொல்வேன் உம்முடைய அன்பை. ஆக எல்லாரும் அந்த இடத்தை முடித்துவிட்டு இயேசு அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு போனார்கள். அந்த இடத்திற்கு போன உடனே தியானம் அதிகமாய் அவனுக்கு வந்தது. அந்த சராசரங்களை படைத்த தேவன் தான் மரித்து அடக்கம் செய்வதற்கென்று சொந்த கல்லறை இல்லாமல் மாற்றம் தோட்டத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டும் அவர் இழிவாக கருதவில்லையே, மனிதனை மீட்பதற்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி இதயம் கனத்து அவன் தாழ்ந்து பணிந்து ஆராதித்தான். அப்பொழுது அடுத்தது இயேசு உயிர் தெரிந்த இடத்திற்கு போகலாம் என்று அவர்கள் அழைத்த பொழுது இவன் எழும்பவில்லை. குனிந்த தலை குனிந்தே காணப்பட்டது. அவனை உலுக்கின பொழுது அவன் அங்கேயே செத்து போயிருந்தான். இது உண்மையாக நடந்த விஷயம். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தி என்ன சொல்லுது? நீங்கள் கடவுளை அறிந்திருந்தால் கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் இருந்திருக்கும். நீங்கள் இயேசுவை அறிந்திருந்தால் அவர் உனக்காக என்ன செய்தார் என்பது உன் இதயத்தில் அன்பை பிறப்பித்திருக்கும். நாம் சிறிய பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு கதையை கேட்டிருப்போம். அது என்ன கதை என்றால், ஒரு திருடன் புறாக்களை பிடிப்பதற்காக தன் அம்பை வைத்துக்கொண்டு கரெக்டாக குறிப்பார்க்கும் பொழுது ஒரு எறும்பு அவன் காலை கடிச்சிடும். உடனே அந்த அம்பினுடைய குறி திசை மாறி அந்த பறவைகள் தப்பித்துக் கொள்ளும். நாட்கள் கடந்த பிற்பாடு ஒரு நாள் அந்த எறும்பு ஆற்று தண்ணீரில் விழுந்து தத்தளிக்கும் பொழுது அந்த பறவை நினைக்குமா, அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தின என்று ஒரு மரத்தினுடைய இலையை பறித்து அந்த எறும்பு கிட்ட போடும்போது அந்த எறும்பு இலையில் ஏறி கரை சேர்ந்தது. ஆகவே கடவுள் மீது ஒருவன் காதலில் விழ வேண்டும், அன்பில் விழ வேண்டும் என்றால் அவர் முதல்ல என்ன எனக்கு செஞ்சார்ன்றதை அவன் தெரியும். இந்த 40 நாட்கள் அதற்காகத்தான். 30 நாட்களை கடந்து விட்டோம். இன்னும் 10 நாட்கள். இந்த 10 நாட்களில்
திருச்சபை இன்னும் ஆழமாக நம்மை கூப்பிடுது. அவருடைய அன்பை பற்றி தியானி, அவருடைய காயங்களை பற்றி தியானி. உலகத்தின் எல்லா தெய்வங்களையும் நீ வணங்கித்தான் பார், படித்துத்தான் தெரிந்து கொள். இவரை போல உன்னை அன்பு செய்தவர் யாராவது உண்டா என்பதை அறிந்து கொள். சிலுவையில் தொங்குகிற அவருடைய அன்பை புரிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆகவே இறை அன்பு நம்மில் இருக்கும் என்றால் பிறர் அன்பு அதிலிருந்து புறப்படும். இறை அன்பு என்னில் இருந்தால் பிறர் அன்பு அதிலிருந்து புறப்படும். எப்படி கரும்பிலிருந்து சாறு எடுத்து சர்க்கரை உருவாகிறதோ அதுபோல ஒருவன் தன்னிலே கடவுளுடைய அன்பை கொண்டிருப்பான் என்றால் அவன் பேச்சு, அவனுடைய அசைவுகள், அவன் மற்றவரோடு தொடர்பு வைத்துக் கொள்கிற விதம், மற்றவர்களை பார்க்கிற விதம், உதவுகிற விதம், அத்தனிலும் அவனை அறியாமலே இயேசு வெளிப்படுவான். ஒருவன் இறைவனுடைய ஆவியால், அதாவது கடவுளால் நிரப்பப்பட்டிருக்கிறான் அப்படின்னு எப்படி தெரியலாம்னா அவனுடைய செயல்களை பார்த்து. தெரியாமையே அவன் செய்வான், தெரியாமையே நன்மைகள் செய்வான். ஆகவே உங்களுடைய செயல்களை கொண்டு உங்களை நீங்களே தீர்ப்பிட்டுக் கொள்ளலாம். நமக்குள்ள எந்த அளவுக்கு இறை பக்தி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஏசப்பாவை இன்னைக்கு யாருமே கண்டு கொள்ளல, ஏற்றுக்கொள்ளல. ஆகவே அவர் அந்த கூட்டத்திற்கு போதிக்கிறார். நீங்க ஆண்டவருடைய சட்டத்தை அறிஞ்சிருப்பீங்கன்னா, மோசையை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருப்பீங்கன்னா, அவங்கெல்லாம் பேசுனது என்னை பற்றித்தான் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீங்க. ஆனால் நீங்க வேதத்தை சரியாக படிக்கவில்லை. ஆக நீங்க வேதத்தை சரியா படிச்சீங்கன்னா ஏசப்பாவை பற்றிய ரகசியங்கள் இருக்கும். ஏசப்பாவுடைய ரகசியங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் மேல் அன்பு வரும். அல்லேலூயா. நான் சிறு வயதிலிருந்து ஒரு மாதிரி இருப்பேன்னு வச்சுங்களேன், மோடி டைப்னு சொல்றாங்க, ரொம்ப இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் பெரிதான பிற்பாடு எங்கள் அம்மா என்கிட்டயே சொல்லிச்சு, ஒரு சின்ன தவறு பண்ணும்போது, உன்னை வயிற்றில் இருக்கும்போதே சாகடிக்க மருந்து சாப்பிட்டேன், பொழைச்சிட்டேன் அப்படின்னுச்சு. அப்போ எனக்கு குதுக்குன்னுச்சு. அப்போ எங்கள் அம்மா என்னை கொலை செஞ்சு நினைச்சிருக்கா அப்படின்னு எங்கள் அம்மா மேலே ஒரு வெறுப்பு வந்துச்சு, ரொம்ப ஆழமாக வந்துச்சு. நாட்கள் கடந்த பிற்பாடு எனக்கு ஒரு வியாதி வந்தது, ஆஸ்துமா வியாதி. அப்போ என்னுடைய மரணத்தின் அந்த தருணத்தில் என் அருகிலே இருந்தது எங்கள் அம்மா தான். என் மூச்சு எப்ப நிற்கும் அப்படின்னு பயத்தோடு என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கு தெரியாமலே அவங்க வேளாங்கண்ணி மாதாகிட்ட என் பையனுக்கு உசுரை கொடுத்தனா கொண்டு வந்து மொட்டை போட்டு நேர்ச்சி கடன் செய்யறது வேண்டிக்கிட்டாங்க. ஆண்டோடைய கிருபையினால நான் பிழைத்து கொண்ட பிற்பாடு வேளாங்கண்ணி கொண்டு போய் முதலையா எனக்கு மொட்டை போடுறாங்க. அப்போ கடலில் குளிச்சுட்டு நான் வெளியே வரும்போது எங்கள் அம்மா அப்படியே ஒப்பாரி வச்சு ஓன்னு அழுதாங்க. ஏம்மா அழுகுற அப்படின்னா, உன்னை நான் இழந்திருப்பேனே, புல்லு முளைச்சிருக்குமே. அல்லேலூயா. புல்லு முளைச்சிருக்குமே உன் சமாதியில, ஆண்டவர் திருப்பி கொடுத்தாங்களே, மாதா திருப்பி கொடுத்தாங்களே அப்படின்னு அவங்க அழுத பொழுது என்னை 3 மாசத்திலே சாகடிக்கணும்னு நினைச்சாங்களே அப்படின்ற கசப்பு என்னை விட்டு போனது. ஆகவே அன்பு சக்தி உள்ளது. அன்புக்கு இருக்கிற வல்லமை இந்த உலகத்துல எதுக்கும் இல்லை. ஆகவே இன்றைக்கு நாம் கேட்க போகிற இந்த பிரசங்கத்தை கொஞ்சம் தயவு செய்து மிகுந்த ஆழ்ந்த பக்தியோடு கேளுங்க. கிறிஸ்து இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, அன்பே கடவுள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அன்பே கடவுள். அன்பு கடவுள், கடவுள்தான் அன்பு. ஆகவே ஒருவன் கடவுளுடைய நினைவுகளால், கடவுளுடைய அறிவினால் தன்னை நினைத்துக் கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் இறை அன்பில் வளருவான்.
இறை அன்பு என்பது என்ன? என் தெய்வம் இப்படி செஞ்சுச்சு, என் குல தெய்வம் எனக்கு இப்படி பண்ணுச்சு, என் நேசர் இப்படி பண்ணார், என் தேவன் என்னை இப்படி விடுவித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணாங்க, இளைஞர், இப்பதான் வேலை தேடி போயிருக்காங்க. அவங்க இருக்கிற ரூம்ல எல்லாம் சிகரெட் பிடிப்பாங்க, அவங்களே சமைப்பாங்க. அவருடைய வாழ்க்கை முறை சரியில்லாதனால எங்க மனசுல யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல ஃபாதர் அப்படின்னு என் ஞாபகம் வந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவனுக்கு ஆலோசனை கொடுத்து ஒரு ஆராதனை பாடலை அவனுக்கு அனுப்பி இன்றைக்குரிய ஜெபத்தை, அம்மாவின் வேண்டுதல் ஜெபத்தையும் அவனுக்கு அனுப்பின பிற்பாடு அவன் ரெக்கார்டு போட்டிருந்தான் பாரு, ரொம்ப நன்றி ஃபாதர், நீங்களாம் என் கூட இருக்கிறதுனாலையும் என் கடவுள் என்னோடு இருக்கிறதுனாலையும் நான் பயப்பட மாட்டேன் ஃபாதர். ஆகவே இறை அன்பு பிறர் அன்புக்கு இட்டு செல்கிறது. ஆக 1 யோவான் 4:8 நாம் வாசித்தோம் அல்லவா, அதுதான் அச்சாணி. பைபிளுடைய அச்சாணி என்ன? அச்சாணி என்பது என்ன? ஒரு மாட்டு வண்டி போகும்போது 2 சக்கரம் கேண்டி வராத அளவுக்கு போடுவாங்க அச்சாணி. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இப்படி கலண்டக்கூடாது, கவுந்துடக்கூடாது. அது என்ன? 2 அச்சாணி. ஒன்று தேவன் அன்பாய் இருக்கிறார், இறை அன்பு. 2வது அச்சாணி பிறர் அன்பு. ஆக உன்னால மற்றவர்களை அன்பு செய்ய முடியலையா? அவர்கள் இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்ள முடியலையா? அல்லது நீ அன்பு செய்வதில் கூட தரம் பிரிக்கிறியா? இவங்க என்னுடையவர்கள், இவங்கெல்லாம் அவங்க, அவங்கெல்லாம் இவங்க அப்படின்னா கடவுளுடைய அன்பு உன்னிடத்தில் வெறு சிறிதாக இருக்கிறது. கடவுளுடைய அன்பு நிறைந்து இருக்கும் பொழுது என்னுடைய அன்பு மற்றவர்களுக்கும் நிறைந்து இருக்கும். அந்த அன்பில் கல்மஷம் இருக்காது. கல்மஷம்னா என்னன்னா திருட்டுத்தனம். அவங்க கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 10 நாள் ஒரு பொண்ணு கூட பேசினா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 10 நாள் ஒரு பணக்காரன் கூட இருந்தா என்ன கிடைக்கும்? இப்படி பார்த்து பார்த்து நேசிக்கிறோம்ல, அது பேர் அன்பு இல்லை. நான் என்ன கொடுக்கலாம், நான் என்ன கொடுக்க முடியும், இன்னும் நான் அவர்களுக்கு என்ன செய்யலாம், அப்படியே அன்பு நம்மளை தேடி செல்லும், கொண்டு செல்லும். அல்லேலூயா. அதுவே வேறு எந்த மதத்தில் எடுத்தாலும் விசுவாசம் தான் முதல்ல இருக்கும். கடவுள் தான் ஃபர்ஸ்ட், நம்பிக்கை ஃபர்ஸ்ட். ஆனால் இயேசு வந்த பிற்பாடு அந்த முதல் ஸ்தானத்தில் விசுவாசம் வைக்கப்படவில்லை, அன்பு வைக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், விசுவாசம், எதிர்நோக்கு, அன்பு, இவற்றில் அன்பே தலை சிறந்தது. அன்பே தலை சிறந்தது. இதை ஆவியில் முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதராக புனித பவுல் சொல்கிறார், அன்பே தலை சிறந்தது. ஆகவே ஒருவர் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும்னா எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கோம், எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கோம், எத்தனை வீடு கட்டி வச்சிருக்கோம், நீங்க கணக்கெடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எதை சேர்த்து வைத்தீர்களோ அதுவே உங்களுக்கு தீமையாய் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் தலையணைக்கு கீழே வைத்த சாவியை எடுப்பதற்காக உங்கள் தலையில் கல்லை போடுவார்கள். உன் சொத்தை அபகரிப்பதற்காக உன் சோற்றில் விஷம் வைப்பார்கள். அல்லது நீ சம்பாதித்து வைத்திருக்கிற பொருட்களை பெறுவதற்காக தற்காலிகமாக தேன் இருக்கும் வரை ஒரு பூவை சுற்றுவது போல உன்னை சுற்றி சில பேர் இருப்பார்கள். தேன் தீர்ந்த உடனே தேனீக்கள் அங்கே இருப்பதில்லை, பூ தனித்து விடப்படும். ஆகவே பவுல் சொல்றாரு, அன்பே தலை சிறந்தது. விசுவாசத்தை விட, நம்பிக்கையை விட அன்பு சிறந்தது. போராடி 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 அன்பாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கண்ணுக்கு தெரிகிற உன் சகோதரனையோ சகோதரியோ நேசிக்காமல்
கண்ணுக்கு தெரியவே தெரியல, அந்த கடவுளை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அந்த கடவுளுக்கு பாலாபிஷேகமும் பஞ்சாமிரத அபிஷேகமும், அந்த கடவுளுக்கு தீபமும் தூபமும், உலகத்தில் காண கிடைக்காத பழங்களை கொண்டு வந்து காணிக்கை, தங்கமும் வைரமும் வைடூரியமும் முத்தும் கிலோ கணக்கில் கொடுக்கிறவன். 1 யோவான் 4:20 சொல்கிறது, முதலில் உன் கண்ணுக்கு தெரிகிற சகோதரனை நேசிக்க கற்றுக்கொள். இஃப் எனி ரிலீஜியன், ஏதாவது ஒரு மதம், ஏதாவது ஒரு கடவுள் கண்ணுக்கு தெரிகிற சகோதரனை நேசிப்பதற்கு கற்றுத்தரவில்லை என்றால் அது பொய். எந்த ஒரு கலாச்சாரமும் மத சம்பிரதாயங்களும் நம்மை அடுத்திருப்பவர்களை மதிப்பதற்கு கற்றுத்தரவில்லை என்றால் அவை போலி. கண்ணுக்கு தெரிகிற சகோதரர் நிறை குறையோடு அவர்களை நேசிக்கிறோம். சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஏற்றத்தாழ்வு வரும், ஆனால் உடனடியாக அன்பு செய்யவும். ஹல்லேலூயா. நான் குறையோடு இருந்தபொழுது மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேனே, இப்பொழுது என்னிடத்தில் இருப்பவர்கள் குறையோடு இருக்கிறாங்க, நான் ஏற்றுக்கொள்வேன். நான் அழுத பொழுது ஏன் அழுகிறேன் கேட்கணும் எதிர்பார்த்தேன், யாரும் கேட்கல. என் கண்ணீரை நானே தொடச்சுக்கிட்டேன். அந்த வலி எனக்கு தெரியும். ஆகவே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் அழுதா ஏன் கேட்பேன், கண்ணீரை துடைப்பேன். ஏனெனில் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு ஆள் இல்லாமல் நாம் பட்ட கஷ்டம் அடுத்தவர்கள் படக்கூடாது. பசின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அன்னைக்கு நான் பசியோடு இருக்கும்போது கொடுக்கும் யாரும் இல்லை, பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்தேன், அந்த வலி எனக்கு தெரியும். ஆகவே அம்மா பசின்னு யாருன்னா கேட்டா என் வயிறு தாங்க மாட்டுக்கு, அவங்க பசியை நான் ஆற்றுவேன். அன்பு, அன்புதான் மற்றவருடைய உணர்வை புரிந்து கொள்ளும். அன்புதான் மற்றவர்களை இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்ள தூண்டும். அன்பு கத்தியை எடுப்பதில்லை, அன்பு உயிரை பறிப்பதில்லை, அன்பு மற்றவர்களை அழச் செய்வதில்லை. அந்த அன்பு ஒருவருக்குள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதோ அத்தனை தான் அவர்கள் அன்பை கொடுக்க முடியும். ஆகவே கல்வாரிக்கு ஓடுங்க, அந்த கல்வாரியில் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை ருசிங்க. சிலுவை பாதை டெய்லியும் பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற பேச மாட்டோம். சிலுவை பாதை டெய்லியும் சொல்லுவோம், நாம் என்னைக்கோ பகையோடு இருந்தவர்களை அப்படியே பகையில் வைத்திருப்போம். நம்முடைய சம்பிரதாயங்கள் எதுவும் நம்மை மாற்றாத பொழுது ஐயோ. ஆகவே யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இயேசு கிறிஸ்து சொன்னார், தான் நேசிக்கிற தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்கிறதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. உன் நண்பனை நீ நேசிக்கிறியா, உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ஏசப்பா. சிலுவையில் தன் உயிரை நமக்காக கொடுத்தார், நம்மை நண்பர்களாக பாவித்தார். ரோமியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நாம் பாவிகளாக இருந்த பொழுதே அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார், நம்மை அன்பு செய்தார். ரோமியர் 5:8 வாசிப்போம், மிக முக்கியமான வசனம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டிருந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இப்போ சொல்ல போகிற வார்த்தை உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அயலானை நேசிப்பதில் உங்கள் கடவுளை நீங்கள் நேசியுங்கள். உங்களை அடுத்திருப்பவர்களை மன்னிப்பதில் உங்கள் கடவுளுக்கு நீங்கள் ஆராதனை செலுத்துங்கள். உங்கள் அயலானுக்கு நீங்கள் காட்டுகிற இரக்கத்தால் உங்கள் கடவுளுக்கு துதி பலிகளை செலுத்துங்கள். கடவுள் எதிர்பார்ப்பது இதைத்தான். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். உங்கள் காணிக்கைகள் அல்ல,
யாரோடு மனத்தாங்கள் இருந்தால் போய் மன்னிப்பு பெற்றுக் கொண்டு வாருங்கள். ஆக கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், மார்தட்டி கொள்ள விரும்புகிறவர்கள், உங்கள் அயலானை நேசியுங்கள். அயலான் என்பவன் யார்? நம் அன்பு தேவைப்படுகிற அத்தனை பேரும் நம்முடைய அயலான்கள். யாருக்கெல்லாம் நம்முடைய அன்பு தேவைப்படுதோ கொடுங்கள். இன்றைக்கு தியானித்து ஆண்டவர் சொன்னாரு, வற்றி போகாத ஒரே ஒரு கொடை அன்பு. நீ எவ்வளவு கொடுத்தாலும் வற்றி போகாது. நீ கொடுத்துக்கிட்டே இரு, அது சொரக்கும். கோபம் பாரு அழிச்சிருது, பொறாமை அழிக்குது, மற்ற எல்லா காரியங்களும் கெடுதலை உண்டு பண்ணுது. அன்பு ஊற்று, அது காயங்களை ஆற்றுகிறது, அது கண்ணியமாய் வாழ செய்கிறது. அப்படி இந்த பிரசங்கத்தை கேட்கிற பொழுது எனக்கு அன்பு இருக்கு. என்ன அன்பு இருக்கு? நான் 10 பேருக்கு சோறு போடுறேன். ஏன் போடுற? நீ 10 பேருக்கு சோறு போடுறன்றத 100 பேருக்கு தெரிய வைக்கிற. அதல்ல. நான் எல்லாருக்கும் துணி தான் கொடுக்கிறேன். நீ வாங்கி கொடுக்கிற துணி போட்டோ எடுத்து போடுறியே, அது அன்பு அல்ல. அன்பு செய்கிறவர்களே அன்பு செய்தால் என்ன பிரயோஜனம்? ஆகவே உங்களை பகைப்பவர்களுக்கு அன்பு காட்டுன்னு சொன்னாரு. உன் லிஸ்ட்ல நீ பகைத்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் என்றால் நீ கடவுளுடைய அன்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த லிஸ்ட்ல உன் பகையாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வர வேண்டும். உன் நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. ஆக ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு வருகிறதுக்கு முன்பாக உன் பகையாளி என்கிற அந்த லிஸ்டில் யாரும் இல்லாமல் இருக்க நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ரோமேயர் 5:8 சொல்கிறது, நாம் பாவிகளாக இருந்த பொழுதே அவர் நமக்காக மரித்தார். ஆகவே மற்றவங்க கெட்டவங்களா இருந்தாலும் நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நான் அவர்களை அன்பு செய்வேன், அதில் வளருங்கள். ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னுடைய பிரசங்கம் வேறுபட்டு கொண்டே வந்தது. நிறைய பாடல்கள் பாடின நாட்கள், நிறைய கதைகளை சொன்ன நாட்கள், நிறைய துதிகளை சொன்ன நாட்கள். பிற்பாடு கண்டுபிடித்தேன், வார்த்தை, அந்த வார்த்தை தான் விடுதலை கொடுக்கிறது. ஆகவே மணிக்கணக்காக வார்த்தைகளை சொன்னேன். இப்பொழுது ஆண்டவர் இன்னொரு படி, வார்த்தை அல்ல, வேறு எதுவும் அல்ல, அன்பு. அன்பை போதி, அன்பாயிரு, அன்பாயிருக்க கற்றுக்கொள். இன்னைக்கு பாவ மன்னிப்புக்காக நான் பேசி எல்லாரும் பாவ சங்கத்தில் செஞ்சிடலாம். ஆனா வீட்டுக்கு போய் பக்கத்தில் இருக்கிற அன்பு செய்யலாம். தன்னிடத்தில் வேலை செய்கிற கூலி ஆட்களுக்கு கூலி கொடுக்காம சுரண்டினா, மாலை போட்டு மெழுகுவத்தி கொடுத்துட்டா மாதா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லி நினைச்சிட்டா, அப்பா சாகிறதுக்கு முன்பாகவே அப்பாவுடைய சொத்தையும் மறைமுகமா எழுதி வாங்கிட்டு அப்பாவுக்கு செலவச்சா சரி போகுமா? அதுவே அன்பு. பொய் உரைக்காத, தன்னலம் நாடாது, கெட்டதை விரும்பாது, அனைத்தையும் சகித்துக் கொள்ளும், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும். நம்ம என்னன்னா கொஞ்ச நிமிஷத்திலே உன்னை பத்தி எனக்கு தெரியும்ல, நீ யாருன்னு தெரியும்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறோம். அன்பு தீர்ப்பிடாது என்று சொல்லப்படுகிறது. அன்பு வர்மம் வைக்காது. நீ எனக்கு பண்ணிட்டல்ல, உனக்கு திருப்பி பண்ற பார், வர்மம் வைக்காது. பழிச்சொல் கூடாது. அவங்கள பத்தி கெட்டதா இன்னொரு ஆளுகிட்ட சொல்லாது. தீங்கு நினைக்காது. அவங்க இப்படி கெட்டு போனோம் அப்படி நினைக்காது. ஏன்னா அன்பு கடவுள் தன்னை ஊடுருவ குத்தியவர்களுக்கு கூட அன்பை வெளிப்படுத்தின கடவுளுடைய அன்பு. அந்த கடவுளுடைய அன்பை பரிபூர்ணமாக இப்படித்தான் கடவுள் அன்பு செய்வார் என்று வெளிப்படுத்த வந்தவர் தான் இயேசு. ஆகிய கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஒவ்வொருவருடைய அழைப்பு என்ன?
கடவுள் அன்புள்ளவர் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டியதுதான். எவ்வளவு பவர்ஃபுல் ப்ரீச்சர் காட்டுறதில்லை, நான் எவ்வளோ அழகா பாடுவேன் காட்டுறதில்லை, நான் எவ்வளோ அழகா ஆராதனை நடத்துவேன் காட்டுறதில்லை. நான் கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர் என்பது காட்டுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பு இல்லைனா நான் ஒன்றும் இல்லை. நான் ஒலிக்கும் சப்தம், காலியான பாத்திரத்துக்குள்ள ஒரு கோலி குண்டை போட்ட டுட்டு அது மாதிரி அன்பு இல்லைனா நான் ஒன்றும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. நத்திங். எந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைனா மலைகளை பெயர்ந்து போக சொல்லக்கூடிய அளவுக்கு விசுவாசம் இருந்தான். ஆகவே எல்லா விசுவாசிகளும், அற்புதங்கள் செய்கிறவர்களும், உடலையே எரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தைரியம் இருக்கிறவர்களும், அந்நிய பாஷை பேசுகிறவர்களும் அன்பு இல்லையே ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் சிறிய வயதிலிருந்து அப்படியே போதிச்சு பெருசானார். திருமணம் நடந்தது, அவருக்கு மகள்கள் பிறந்தார்கள், நிறைய சம்பாதிச்சார். தன்னுடைய மகள் காதல் வந்தது. எந்த அளவுக்கு இவர் லோக்கலா இறங்கினார்னா, பாஸ்டர் அந்த பையனை தெருவிலேயே போட்டு அடிச்சார். நீ என்னென்ன வார்த்தைலாம் சொல்ல முடியுமோ பேசி ஜெயிலில் வச்சு, வயதுக்கு வராத பெண் பின்னாடி வந்தான்னு சொல்லி போக்ஸ் என்ற ஒரு கேஸ் போட்டு. ஹல்லேலூயா. கடைசியில் கல்யாணம் நடந்துருச்சு. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு காரணமான அந்த பையனுடைய அப்பாவையும் அம்மாவையும் இந்த பையனோட ஒட்டு உறவு இல்லாமல் செஞ்சுட்டான். இந்த தாயும் தகப்பனும் கெஞ்சினா கூட மகன் வந்து பார்ப்பதில்லை. பிறந்த 2 பேர பிள்ளைகளை கொஞ்ச வேண்டும் என்று அவர்கள் அவ்வளவு ஆசையை கேட்டாலும் அவர்கள் அனுமதிப்பதில்லை. ஆகவே நீ எவ்வளவு போதித்தாலும், எவ்வளவு உள் வழியாக அற்புதங்கள் நடந்தாலும் அன்பு இல்லையே, நீ ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலான அன்பு. டெய்லி அப்போ அன்பா இருக்க பாருங்க. உங்களை சந்திக்க வர ஒவ்வொரு இடத்திலும் அன்பா இருக்க பாருங்க. அன்பு தூய்மையை விரும்புமா? யார்கிட்ட நீங்க சந்திக்கிறீங்களா, தூய்மை கெட்டு போதா? அது அன்பு இல்லை, அது காமம், இச்சை. அன்பு தூய்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்கள் அன்பு செய்ய செய்ய நீங்கள் தூய்மை அடைவதை பார்ப்பீர்கள். ஏன்னா அன்பு கடவுள். நீங்கள் அன்பை கொடுக்க கொடுக்க தூய்மையாகீங்க. அங்கிருந்து அன்பை பெறுவீர்கள். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை திரும்ப. நீ இச்சையை கொடுத்தால் இச்சையை பெறுவீர்கள். அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க சொல்றதுக்கு இல்லை, நீ ஏமாற்ற நினைத்தால் ஏமாற்றப்பட்டார். ஆகவே இன்னும் சில வினாடிகள் நம்மளுடைய வார்த்தையை கேட்போம். அன்பு இல்லாததுனாலேயே நாம் வாழும் இந்த சமூகத்திலும் நம் குடும்பத்திலும் நம்மிலும் காணப்படுகிற ஏராளமான குற்றங்கள் நடைபெறுகின்றன. அன்பு இருந்துச்சு அப்படி செய்ய மாட்டோம். சண்டைகள், கொலைகள், பித்தலாட்டங்கள், கற்பழிப்புகள், வெடிவைத்து தகர்த்துதல், மனிதர்களை எரித்தல், சொத்துக்களை ஏமாற்றி பிடுங்கிக் கொள்ளுதல், உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்தல், சிசு கொலை. இப்போ யூடியூப் பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு டக்குன்னு ஒரு அசிங்கமான ஒரு படம் வந்துடுது. அப்போலாம் ஒரு ஆப்புக்குள்ளே போனாதான் வரும். இப்போ யூடியூப்ல பிள்ளைங்க விளையாடுகிற இடத்துல, பார்க்குற இடத்துல, நியூஸ் பார்க்குற இடத்துல டக்குன்னு வந்து நிற்குது. அது தொட்ட உடனே அது ஒரு வேறு உலகத்திற்கு கொண்டு போகுது. ஆகவே மனிதர்கள் சாதாரணமான பார்க்குற இடத்திலும் அதை அப்லோடு செய்கிறவர்கள், உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்கிறவர்கள், போதையை அறிமுகப்படுத்துதல். இந்த வள்ளியூருக்கு போயிருந்தேன். 8வது படிக்கிற பிள்ளைங்க 3 பேரும் போலீஸ் கூப்பிட்டு போனாங்க, ட்ரக்ஸ் பயன்படுத்தி இருந்தாங்க. ஆக போதையை அறிமுகப்படுத்துகிறவர்கள், பாலியல் தொழில், லஞ்சம், இன்னும் உங்கள் நினைவுக்கு எதெல்லாம் பாவம் என்று வருகிறதோ அதனுடைய வேறு பிடிச்சு பாருங்க, அன்பு இல்லாததுதான் காரணம்.
கடவுள் மேல் அன்பு இல்லை, அதனால் பிறர் மேலும் அன்பு இல்லை. கோயிலுக்கு போறதில்லை, வார்த்தையை கேட்பதில்லை, வார்த்தையை தியானிப்பதில்லை. ஆகவே இறை அன்பு எனக்குள்ள வரல, மூடி வச்சுட்டேன் என் இருதயத்தை. ஆகவே பிறர் அன்பு என்னால கொடுக்க முடியல. ஹல்லேலூயா. அத்தனைக்கும் காரணம் அன்பின்மையே. இதை ஒத்துக்கொள்ள முடிகிறதா என்று பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் தான், கோவிலுக்கு தாராளமாய் காணிக்கை கொடுக்கிறவர்கள் தான், பல பேர் அறியும்படி தான தர்மம் செய்கிறவர்கள் தான். நீங்கள் பாடினால், துதித்தால், ஜெப கூட்டம் நடத்தினால், போதித்தால் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த எல்லா செயல்களையும் நீங்கள் கடவுளுடைய மகிமைக்காக செய்யாத பொழுது, உங்களுடைய மகிமைக்காக செய்யும் பொழுது அங்கே தீட்டுப்படுகிறது. அன்பு இல்லை, அது சுயநலமாய் மாறி போகிறது. அல்லேலூயா. எல்லாம் வீண் என்கிறார் ஆண்டவர். ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த செய்தியை கேட்கிறவர்களே, இந்த உலகத்தில் பெரிய எதுவும் சாதிக்க வேண்டாம். அன்பை கொண்டீர். அன்பை கொண்டிருக்கிறவன் அனைத்தையும் கொண்டிருப்பான். உன் வயது 60, 70 ஆகிவிட்டது. ஆனால் உன் நாவில் இன்னும் புறம் கூறுதல் போகல, எரிச்சல் போகல. ஒவ்வொருவரையும் பிரித்து 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 பார்த்து பேசுகிற அன்பு இல்லையே, ஒற்றுமை இல்லை. ஆகவே இருதயத்தின் ஆழத்தில் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க. அன்பு இருந்தா நீ கலப்படம் செய்ய மாட்ட. அன்பு இருந்தா குழந்தைங்க பால் பவுடர்ல நீ கலப்படம் செய்ய மாட்ட. அன்பு இருந்தா இல்லாத நோய் இருக்கு என்று சொல்லி ஸ்கேன் எடுன்னு சொல்லி நீ ஏமாத்த மாட்ட. அன்பு இருந்தா 10 ரூபாய் மருந்த நீ 100 ரூபாய்க்கு விற்க மாட்ட. அன்பு இருந்தா பிள்ளைகள் படிக்கிற இடத்துல நீ சாராயமும் போதை மருந்து விற்க மாட்ட. அன்பு இருந்தா கோயிலுக்குள்ள பாவத்தை நீ செய்ய மாட்ட. இன்னொரு பொருளை திருட மாட்ட. ஒருத்தரை அடிக்க மாட்ட. அன்பு இல்லை. ஏன் இல்லை? கடவுள் இல்லை. கடவுளை எப்படி உள்ள கொண்டு வருது? கல்வாரியை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அவர் வாழ்ந்த பொழுது என்னென்ன செஞ்சார் என்பதை தியானிக்கணும். அவரை போல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்பு பிறப்பெடுக்கும், அன்பு ஊற்றெடுக்கும். அது நதியாய் பாயும். நீ வாழ்கிற பொழுது அன்பை கொடுக்கிற சுரபியாக இருப்பாய், அக்ஷய பாத்திரமாக இருப்பாய். மணிமேகலில் கையில் அக்ஷய பாத்திரம் கொடுக்கப்பட்டதா? அல்ல அல்ல, அன்னம் வந்து கொண்டே இருக்கும். கடவுளை கொண்டிருக்கிறவருடைய இதயத்திலோ அன்பு கொடுக்க 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 சுரக்கும், சுரந்து கொண்டே இருக்கும். கடைசி காலம் வந்துவிட்டது என்பதனுடைய அடையாளம் என்ன? அன்பு வற்றி போகும். தன் கணவன் மேல் மனைவி வைத்திருக்கிற அன்பு வற்றி போகும். பெற்றோர்கள் மேல் பிள்ளைகள் வைக்க வேண்டிய அன்பு வற்றி போகும். தன் எஜமானன் மேல் பணியாட்கள் வைக்க வேண்டிய அன்பு மரியாதை வற்றி போகும். அப்பொழுதெல்லாம் வயலை அறுத்து சேர்த்த பிற்பாடு அதிகப்படியான மகசூல் என்றால் படிப்படியா அளந்து கூலி ஆட்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இன்னைக்கு எல்லாம் மூடப்பட்டு, உனக்கு கொடுக்கப்பட்ட சொன்னது கொடுக்கப்பட்டாயிற்று, போ என்று சொல். அன்பு வற்றி போகிற இடத்தில் கலவரம், அன்பு வற்றி போகிற இடத்தில் பஞ்சம், அன்பு வற்றி போகிற இடத்தில் மரணம் வருகிறது. அப்பொழுது இருப்பதை பகிர்ந்தோம், மீதமானது. இப்போது இருப்பதையெல்லாம் மறைக்கிறோம், மரணம் ஏற்படுகிறது. நீ மட்டும் கரத்தை நீட்டியிருந்தால், நீ மட்டும் சரியான நேரத்தில் அன்பு காட்டியிருந்தால், இன்றைக்கு ரோட்ல பைத்தியமா எத்தனை பேர் அலைகிறாங்களே, அவங்க ஏதோ ஒரு வீட்டில் அப்பா அம்மாவா இருந்திருப்பாங்களே. பிச்சைக்காரர்களை அழைகிறார்களே, அவர்களை ஏதோ ஒரு வீட்டில் தலைவர்களா இருந்தவர்கள் தானே. இன்னைக்கு ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள்? அன்பு செய்ய யாரும் இல்லாததனால்.
இப்படி சொல்லுவார்கள், தந்தையினுடைய வீட்டில் மகன் சுதந்திரமாய் சாப்பிட முடியும், மகனுடைய வீட்டில் அப்பா அப்படி சாப்பிட்றதில்லை. மருமக சொல்லிக்கிட்டே இருப்பான், தண்டச்சோடு சொல்லிக்கிட்டே இருப்பான், பேர பிள்ளைங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. சரியான நேரத்தில் உனக்கு சாப்பாடு கொடுத்துடணுமோ, ஒரு நேரம் பட்டினியாக இருந்த செத்தா போயிடுவேன். அது தகப்பனுடைய வீட்டில் சாப்பிட்றா, சாப்பிட்டு போடா, தின்னுட்டு போடா, சாப்பிட்டு விளையாட போடா, சாப்பிட்டு தூங்குடா. ஆனால் தகப்பன் தன் மகனுடைய வீட்டில், தாய் தன் மகள் வீட்டில் அப்படி இருக்க முடிவதில்லை. அன்பு வற்றி போய்விட்டது. ஆகவே இந்த செய்தி மற்றவர்களுக்காக அல்ல, கிறிஸ்தவர்களுக்காக. உன்னுடைய அழைப்பு அன்பாய் இருப்பது, உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய பக்தி, உன்னுடைய ஜெபம் அனைத்தும் உன்னை அன்பில் வளர்க்க வேண்டும். உங்களை அன்பில் வளர்க்காத அத்தனை ஜெபங்களும் விக்கிரக ஆராதனைகளே. உங்களை அன்பில் வளர்க்காத அத்தனை துதி, ஆராதனை, ஸ்தோத்திர பலிகளும் வீணான முயற்சிகளே. உங்களை மாற்றாமல் நீங்கள் வேற எதையும் மாற்ற முடியாது. ஆகவே அன்பினால் உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள், அன்பை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் நாவிலே, உங்கள் பேச்சிலே, சிந்தனையிலே, உங்கள் உறவுகளிலே அன்பு தலைத்து நிற்கட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.